ஆனால் பெட்ரோல் தட்டுப்பாடுன்னு சொல்லியிருந்தாங்களே, இப்போ நார்மலாக கிடைக்குதா? ஓரளவுக்கு நார்மலாக கிடைக்குது. இன்னும் தெரியும் ரேட்டு குறைஞ்சிருக்கானே. ரேட் அப்படியே தான் இருக்குது. இன்னும் ஆனால் அவ்வளோக்கா ஏறல நம்ம ஏரியாவில். எதனால் பெட்ரோல் கிடைக்க மாட்டேதுன்றாங்க? நம்ம போர் நடந்துகிட்ருக்குல, அதனால் இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க கப்பல் எல்லாமே. நம்மளுக்கு மட்டும் ஒரு 3 கப்பல் கிடச்சிச்சு. அதில் வந்தது தான். இன்னும் அப்புறம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு, வந்திருக்கான்னு தெரியல. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நார்மலாக கிடைக்குதானே? இன்னும் கிடைக்காம தான் எவ்வளோ நாளைக்கு இருக்கேன். ரேட் அதிகமாகிடுச்சானே? ரேட் கூட்டிருக்காங்கல்ல. இப்போ எதனால் கிடைக்க மாட்டேது பெட்ரோல்லாம்? அது போர் நடக்குன்னு சொல்கிறாங்கல்ல. எந்த நாட்டுக்கு கிடையாது போர் நடக்குது? அது கன்ஃபார்மாக தெரியல எனக்கு. நாமக்கல்லேருந்து வரேன். நாமக்கலுக்கு 1000 ரூபாய் டீசல் போட்டு வரேன். 2000 டீசல் போட்டு வந்துருக்கு. ஆனால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்றாங்களே, நார்மலாக கிடைக்குதானே? நார்மலாக எங்கேனே கிடைக்கிது. நீ நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு நல்லா கிடைக்கிது. மற்ற வெளியில் சென்னை இது மாதிரி கிடைக்கிறது சந்தேகந்தே. எதனால் கிடைக்க மாட்டேது? அவங்க ஈராக்கில் போர் நடத்துறதுக்கு இங்கே கட்டுப்பாடு தான் நம்ம என்ன செய்கிறது. ஆனால் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுன்றாங்களே, நார்மலாக கிடைக்குதானே? இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக கிடைக்கிது. வேறு எங்கிட்ட எப்படி என்னன்னு தெரியலப்பா. இது எதனால் கிடைக்க மாட்டேதுண்ணே? இந்த போர் நடந்துச்சுல, அதிலிருந்தே கேஸு, டீசல், பெட்ரோல் எல்லாமே பயங்கர தட்டுப்பாடு தான். எந்தெந்த நாட்டுக்கு போர் நடக்குது? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். எங்கோ நடக்கும் யுத்தம் உலக மக்களை வறுமையில் வாட்டுகிறது நித்தம். போர் முடிய வேண்டும், இல்லையேல் உலக எளிய மக்கள் வறுமையால் மடிய வேண்டும்.